ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தோப்பு வீடியோ போட போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ வந்து தோப்பில் தான் நிற்கும். அண்ட் இது எங்கே இருக்குலாம் சொல்ல முடியாது, ஏன்னா எங்களுக்கே வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஒரு ப்ரைவேட் ஏரியா. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நானும் இப்போ டெனியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். மீதி எல்லாருமே இப்போ வந்துட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா பிரியாணி நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். அப்படி சமைக்கிறதுனால எல்லா பொருள் எல்லாமே வாங்கிட்டு அவங்க வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துருந்துருக்கணும், பட் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வரதுக்கே இப்போ மணி எத்தனை 9 ஆயிடுச்சுல்ல? எஸ், 9:20 ஆயிடுச்சு. இன்னும் அவனுங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சமைச்சு குளித்து அது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். பட் வாங்க, யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம போய் தண்ணியை போட்டு விட்டுறலாம். ஸோ தண்ணியே நாங்கள் இப்போ தான் போட போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபன்னாக இருக்க போது வேற மாதிரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல். அண்டு அது உள்ளே எப்படி இருக்குன்னு நான் கழிச்சு காட்டுறேன். அண்ட் இந்த இடத்த பாருங்களேன், உமால வெறித்தனமாக இருக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது கைஸ். ஏதோ ஒரு செம்ம ஒரு இடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. வேற மாதிரி இருக்குல்ல. இங்கெல்லாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அப்படி தரமாக இருக்கும். பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்து, சின்ன பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். அண்டு தோப்பு பிடிச்சி கொடுத்த நமது நண்பர் டெனிஸ் அவர்களே வணக்கம். மக்களே, ஸ்விம்மிங் பூல் மேலே தான் நின்றுட்டுருக்கேன். வெறித்தனமாக இருக்குது, செம்ம பெருசு. நாங்கள் 10 பேர் தான், இல்லை நம்ம 10 பேர் வந்திருக்கோம். 10 பேர். நாங்கள் லாஸ்ட் டைம் காலேஜில் இருந்து நாங்கள் மொத்தமாக ஒரு தோப்பு போயிருந்தோம். அது திருச்செந்தூரில் இருக்குது. காயல்பட்டினமா திருச்செந்தூரால்? திருச்செந்தூர் நினைக்கிறேன். அங்கே வந்து நாங்கள் எத்தனை பேர், 20 பேர்கிட்ட போயிருப்போம். 22 பேர்கிட்ட போயிருப்போம். பட் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பெருசு. ஆனால் அதை விட பெருசு இது. அந்த 22 பேருக்கு அது வந்து செம்ம ஒர்த்தான ஒரு இதாக இருந்துச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா அதையும் விட பெருசு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் 10 பேர் தான் இருக்க போகிறோம். ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். குதிக்கலாம், குளிக்கலாம், குடிக்கலாம். சாரி, குடிக்கக்கூடாது, அது தப்பு. தப்பாக நினச்சிடாதீங்க. எனிவே கைஸ், அப்படியே லாகை கண்டினியூ பண்ணலாம். வேறு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இது பண்ணலாம். அண்ட் மோஸ்ட்லி நிறைஞ்சிருச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு தண்ணி போடுற வேலை இல்லை. ஸோ ஃபன் பண்ணுறது மட்டும் தான் வேலை. லெட்ஸ் கெட் டு ஃபன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிடிச்சிருக்கோம். ஏய் குட்டி பையா, இங்கே வா வா, கமான். அவனுக்கு சாப்பாடுலாம் வச்சுருக்காங்கங்க. ஐ, முஃபாசா த லயன் கிங். ரெண்டு எப்படி தூக்குறான் பாருங்க. முஃபாசா. இனி உங்கள் அடுத்த அரசன் அமேந்திர பாகுபலி. இல்லை, அவன் அந்த பரவச நிலைக்கு போயிட்டான். கீழே விட்டுரு. ஆமாம், அப்படி பிடிச்சா அப்படிதான். ஆமாம், சரி சரி விட்டுரு. பாவம், ரொம்ப நேரம் போன எங்கேருந்து ஐயோ. செம்ம ஆழமாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. என் கை வேற நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே வருமுங்க தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ளே கேமரா எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அண்டர் வாட்டர் ஃபுட்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. எதுவும் கடிச்சிட்டு இருந்து ஏன் வேற மாதிரி காய்ஸ், வேற மாதிரி. இல்லை அந்த டீம் முங்கிரியா லைவ்ல இருக்கு. முங்க மாட்டேன், இப்போ முங்க மாட்டேன். அப்படியா? சூடெலாம் குறைஞ்ச பிறகு இப்போ முங்கினா பார்ப்பேன். இல்லை, நான் முங்கலாம் செய்யலை. இப்போ செம்மையாக இருக்குது. எவ்வளோ ஆழம் பாருங்க. எங்கே உள்ளே போகலன்னு இந்த இப்படி கை எல்லாம் தரையில் கை வச்சுட்டு நின்னா இவ்வளோக்கு இருக்குது. வேற மாதிரி இருக்குது காய்ஸ். எங்களுக்கு நீச்சல் தெரியாது, அதுதான் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்டே. அதனால இது கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் ஆழமாக இருக்கு இருக்கும். நான் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கேன். சரியாடா. எங்களோட எனர்ஜி இவ்வளோதான். என்ன காப்பாற்றிடுவல்ல? அது காப்பாற்றிடுவேன். சரி, அப்போ ஓகே, அடிக்கலாம். கை கொடுத்தா அது காப்பாற்றிடுவேன், உசுறு கொடுத்து காப்பாற்ற மாட்டேன். ஏதோ இங்கே தெரிக்கிறேன். ஹே காய்ஸ், நான் நீச்சல் அடிச்சிட்டேன். எனக்கு அதே ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படியே காய்ஸ், ஒரு வழியா எல்லாருமே வந்துட்டான். ஸோ லெட்ஸ் டூ த ஃபன். ஓகே,
வீடியோவே எடுத்திருக்கேன். ஓகே காய்ஸ், நானும் குடிக்க போறேன். என்ன செய்யணும்? அப்படி குதிச்சு அங்க வரைக்கும் வா. மண்டி போட்டு ஓம்பு. ஆமா, மண்டி போட்டு ஓம்பு. சரியா எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க பாருங்க. வந்தது லேட்டு, இதெல்லாம் ஆக்ஷன். ஜஃபர் பாய் பிரியாணி. இன்னைக்கு வந்து கரீம் பாய் சொன்ன பிரியாணி தான் இன்னைக்கு ஃபாலோ பண்ண. கார்த்தி சோப்பு வேணுங்க குடிக்கிறதுக்கு. சோப்பு கழுவுறதுக்கு சோப்பு ஊர் வச்சு சோப்பு இருக்கு. அவ்வளோ கீழே வட்டி பாத்திரம் கெட்ட வார்த்தை போடாம ஆமா ஆமா, அவனுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கு மச்சான். நான் பீப்லாம் போட மாட்டேன். போன வாட்டி கட்டாத போட்டாதான் மச்சான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன நீங்க தானே சொன்னீங்க. நான் பீப்லாம் போட மாட்டேன். கெட்டாத போட்டா அப்படியே போட்டுறேன். காளிமலைக்கு போகும்போது பீப் போட்டு இல்ல, அதே மாதிரி போட அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் வேற யாரோ, அவங்க ரெண்டு பேரும் தனி கேங்க. ஆர்மியில இருக்கிறவங்க பூரா இந்த வேலை பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நான் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இவங்க எல்லாரும் காய்கறி வெட்டிக்கிட்டு இப்பதான் சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மணி எத்தனைன்னா 10 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கும் போச்சுல நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அவங்க சமையல் பண்ணுவாங்க. நமக்கு இருக்காப்புல ஜஃபர் பாய் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால அவர் கார்த்தி எல்லா வீடியோலையும் குண்டி தான் காமிச்சிட்டு, எல்லா பாடலாகலையும் அவன் குண்டி தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அவன் குண்டி தான் தெரியுது. ஃபுல்லாகவே கார்த்தி குண்டி தான் வீடியோவாக. இவனை நீங்கள் போன விளாக்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் தலைவனை வந்து நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, ராமேஸ்வரம் விளாகில் அப்படின்னு ஒரு பஸ் கொடுப்பாங்க. அந்த கிளிப்பை வேலை போடுற பாருங்க. பாக்குறது 50 பேரு, எப்படி பார்த்தா என்ன காட்டுங்களேன். வீட்டுல காட்டும் போதுல ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா பாருங்களேன் எவ்வளவு ஜாலியா எப்படிலாம் பேசுறானுங்கன்னு அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. வேலை பண்ண பாக்குறதுக்கு நீங்க காலையிலே வந்திருக்கணும். நான் இங்கதான் இருந்தேன்ப்பா. அதெல்லாம் இதுல சொல்லக்கூடாதுல்ல. நான் என் மூஞ்ச வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, என்னாச்சு? அழுவுனாலும் பரவாயில்ல, சும்மா உள்ளதுக்கு அப்படின்னு ஒழுங்கலா போட்டுறாங்களே, முழுசு முழுசா போடுது. பட்டை என்ன வேகமா முடிஞ்சிரும் போல. ஏலக்காய், கிராம்பு, இது எப்ப கூட போடுது? மணக்குழி மன கையில வச்சுக்கிட்டு இருக்க போடு போடு போடு, எண்ணெயில போடு. பிரியாணியில இருக்கு, அவ்வளோத்தையும் போடாது. நான் ஒரு 10 இருக்கு. ஓகே, 10 2 3 போதும் போதும் போதும்.
நெல் 10 இல்லைல்ல? போதும் நூற்றலாம் நடு போதும். எடுத்து தான் இருக்கேன். அவ்வளோத்தையும் போடாமல் இந்த ஒரு தக்காளி கடைசி தான் எல்லா வேலையும் வந்து அவள ஒரு திருத்தா தெரியுறான். கரண்டினால நாலா பக்கம் திரும்பணும். சுண்ணி இப்பெல்லாம் பேசிட்டு இதை போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது. ஏன்டா அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லா பீப் மட்டும்தான் இருக்கும். அதான் அதுதான் சொல்றேன், அப்படிதான் போடணும். இல்ல மெயினா நீ இப்ப பேசுறதெல்லாம் சேர்த்து வச்சு போட்டுறேன். நீ குடிச்சு கொடுக்க அவன் கடிச்சு போடவா? நல்லா குடிச்சு அவன்கிட்ட கொடுப்பான், இவன் கடிச்சு போடுவான். இவனையும் நானும் காமிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், காமிக்க முடியல. இப்பதான் சிங்கிளா மாட்டிருக்கான். அதுல கொஞ்சம் எடுத்து கறியை மட்டும் எடுத்து போடு, எலும்பு மட்டும் எடுத்து போடு. தக்காளியை ஸ்லைஸ் ஸ்லைஸா போடு, குட்டி குட்டி கியூபான் இருக்கு. உப்பு போட்டுருக்கேன், உப்பு போட்டுட்டு இருக்கேன், வேலையா இருக்கேன். டக்குன்னு போட்டுட்டு போட. மச்சான் சமூக சேவை பண்ண போறான். இவனுக்கெல்லாம் ஏன் போடுறீங்க? நாங்க உள்ள வர மோஸ்ட்ல கொலைக்க கூட செய்யல. நன்றி உள்ளவனா? அடே அவன் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளை பாக்குறான் தெரியுமில்ல. தம்பி ஒன்னதான் கறியாக்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க, கறி பத்தலையாம். நீ இங்க இருந்து ஓடுறது நல்லது. ஓய் என்னது? நம்ம மட்டும் தானே கோழி சிக்கன் மட்டன் நாய்க்கறி தானே. வர எல்லா பெனிஃபிட்ஸையும் விட மாட்டாங்க. ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு, தம் போட்டுட்டு இருக்கோம். நான் பைசா போடாம மக்களே இவங்க யாரும் குளிக்க வர மாதிரி தெரில, அதனால நம்ம வந்து உள்ளே இறங்கிடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இறங்க போகிறோம். ஆழம் கழுத்தளவுக்கு தலை அளவுக்கு இருக்கும் மச்சான். இது நம்மள ஆழம் இதே மாதிரி தான் அங்கே வரைக்கும் இருக்கும். எல்லா பக்கமும் அதே ஆழம் தான், ஆனால் பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம், அப்படி போக போக இங்கே அதுவும் இங்கே பாரு காலை எக்கிக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தால் தான் உனக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் நடுவில் போயிடாத, நடுவில் கொஞ்சம் ஆழமாக இருக்கு. அவனுக்கு நீச்சல் தெரியாதோ? எங்கள் எல்லாருக்குமே நீச்சல் தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள் கழுத்தளவுக்கு தண்ணி. ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போகும்னு நினைக்கிறேன். எல்லாம் சென்டரில் போய் காப்பாற்றுன்னு கத்திடாத, எனக்கு காப்பாற்ற தெரியாது. வீடியோ எங்க பாரு. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து சாப்பிட்ற டைம். ஸோ சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தோப்பு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். எஸ் தட்டுலாம் கழுவிட்டு இருக்கோம். கழுவி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். மணி 5 ஆயிடுச்சு கைஸ். இதுக்கப்புறம் தோப்பு கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். இவனுங்க தான் லேட் ஆகிட்டானுங்க. எனவே இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இதோட முடிப்பேன்னு தெரில, பார்க்கலாம். நான் vlog தான் ஃபோட்டோ எடுக்கல. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தோப்பு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த தோப்பு எனக்காவது பிடிச்சோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு vlog போடுறேன். இந்த தோப்பில் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். பட் இதான் சிரிக்கிறானுங்கள, இவனுங்க எல்லாம் தான் காரணம். எல்லாம் மதியத்துக்கு மேலே தான் வந்திருக்கானுங்க. காலையில் 8 மணிலேருந்தே உள்ளே இருக்கலாம். ஆனால் வந்தது 11 மணி. சமையல் பண்ணுறதுக்கு மட்டுமே டைம் ஆயிடுச்சு. எப்படி நிற்காம இருக்கு?
அப்போ லேட்டாக தானே வந்தீங்க. வந்து விளையாட்டு தான் சரியா. அதான் சொல்கிறேன். நானும் அவன் டெனியும் மட்டும்தான் காலையிலேயே வந்துட்டோம். 8 மணிக்கெலாம் வந்துட்டோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது யாரும் இல்லை. பாய்.